ஒரு இதுதான். ஃபுஜைரா வந்து உங்களுக்கு இன்னொரு எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல ஒரு 7ஓ 8ஓ அமீர்கள் இருக்காங்க. அதனுடைய பார்ட் தான் இது. ஸோ ஆக மொத்தம் ஃபுஜைரால இருக்கிற ஒரு போர்ட் அங்கே இது மாதிரி பண்ணோம். இப்போ யோசிச்சு பாருங்க, துபாயில் வந்து ஈரான் வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணோம். அதை வந்து என்ன பண்றது, சாதாரணமாகவே ஒரு 2 வீலர் இருந்தாலே அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்மளால ரோட்ல வண்டி ஓட்ட முடியும். கப்பல் அப்படின்னு வரும்போது அதற்கான ஆபத்துக்கள் பலதும் இருக்கும்போது இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை. சரி, இந்த இன்சூரன்ஸை உலக அளவில் இன்னைக்கு மிக அதிக அளவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அரபு நாடுகள்லாம் என்ன நினைச்சாங்க, அமெரிக்காவும் அரபு நாடுகளும் சேர்ந்து அப்பாடி துபாய் போர்ட்டை தவிர்த்துட்டோம், ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸையும் தவிர்த்துட்டோம், ஃபுஜைரா வழியா நம்ம அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியா போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அந்த அக்யூரியன்ஸ் லண்டன்ல லாய்ட்ல இருக்கிற அக்யூரியன்ஸ் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. இந்த ஃபோர்ஸ் மேஜூர் அப்படின்னு ஒரு கிளாஸ், அதாவது பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி, அதாவது ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைமேட் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வார் முக்கியமானது, ஃபோர்ஸ் மேஜூர் கொண்டு வருவாங்க. போர் வந்ததுன்னா எந்த விதமான இன்சூரன்ஸ் பாலிசி எடுபடவே எடுபடாது. அதில் கிளாஸ் போட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் படிச்சு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்லாம் இவ்வளோ பெருசு இருக்கு, யார் உட்காந்து படிக்கிறாங்க, ஆஃபீஸ் ஆளை வச்சு உட்கார வச்சு படிச்சு தான் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக தற்கொலை ஸ்பீடு போட்டு, மிசைல்ஸு, மற்றபடி டோன்ஸு எல்லாம் இருக்கும். இதை தவிர இந்த அணு ஆயுதங்களுக்கான தயார் நிலையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மிகப்பெரிய ஒரு த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கிக்கிறத அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் உணர ஆரம்பிச்சாங்க. உணர ஆரம்பிச்ச உடனே இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும், என்ன வழி கண்டுபிடிக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தீவிரமா இறங்கி ஆலோசிச்ச போது, நீங்க இப்ப வந்து மீண்டும் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டினுடைய அந்த யூ ஷேப்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் கடல் பகுதியும் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா, அதை எதிர்த்தாப்புல நம்ம பார்க்கும்போது வெஸ்ட் சைடு, அதாவது நமது இடதுகை பக்கம், நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நமது இடதுகை பக்கம் தான் ஜபல் அலி, கலீஃபா, அதெல்லாம் அந்த துறைமுகங்கள்லாம் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் இப்படி மேல யூ மாதிரி போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து கீழே கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு வரணும். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாடுகள், எந்த நாடுகள்னா அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸே தவிர்த்துருவோம், நம்ம என்ன செய்யலாம்னா ஒமானுக்கு கீழே ஃபுஜைரா அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. அது சாதாரண துறைமுகமா தான் இருந்தது, ஒன்றும் மிகப்பெரிய அளவுல ஒரு துறைமுகமா இல்லை. அதை வந்து மேம்படுத்த பார்த்தாங்க, நல்ல வசதிகள்லாம் அங்க கொண்டு வர பார்த்தாங்க. அதன்படி என்ன பண்ணாங்கன்னா ஃபுஜைரா துறைமுகம் கல்ஃப் ஆஃப் ஓமான்ல இருக்கக்கூடிய, இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் மாதிரி இங்கிருந்து இந்த கப்பல், இது வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட், இதை கிராஸ் பண்ணாம நிலத்தின் வழியாக பைப் லைனை ஃபுஜைரா இங்க இருக்கு, துபாய் போர்ட் இங்க இருக்கு, இதை கிராஸ் பண்ண ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸ் கிராஸ் பண்ணாம பைப் லைன் மூலமா இந்த பக்கம் இந்த ஃபுஜைராவுக்கு வந்துட்டீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன்ல இருந்து வெகு சுலபமாக, வெகு சீக்கிரமாக, அதிக தூரம் இல்லாமல் அரபிக்கடலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா. அதனால என்ன பண்ணாங்க, சவுதி, கட்டார், குவைத், அதுக்கப்புறம் யுஏஇ, பஹ்ரைன், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, செலவு பண்ணி மிகப்பெரிய அளவிலான செலவு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், மிகப்பெரிய அளவிலான பைப் லைன் எல்லாம் போட்டு அங்கிருந்து எண்ணெய் மற்றும் கேஸ், இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கூல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அது வந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வந்துடும். வந்த உடனே அது வந்து கப்பல். ஸோ இந்த ஃபுஜைராவை வந்து வெகுவாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னா ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸை கப்பல் வழித்தடத்திலிருந்து முழுமையாக தவிர்த்து விடலாம். ஸோ பைப் லைன்லாம் போட்டாச்சு, ஃபுஜைரா போர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆச்சு, ரீஃபியூலிங் ஸ்டேஷன் வந்தது, ஸ்டோரேஜ் வந்தது, மிகப்பெரிய அளவில் எண்ணெய் கிடங்குகள்லாம் அங்கே வைக்கப்பட்டது, அண்டர் கிரவுண்டு, ஓவர் கிரவுண்டு எல்லாத்துலேயும் கட்டினாங்க. ஃபுஜைரா வந்து ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மையமாக
ஆகிவிட்டது இந்த கடந்த 10 ஆண்டுகள். ஸோ இந்த மாதிரி 10-15 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுஜைராவை வந்து எந்த மாதிரி மக்கள் பாராட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, வளைகுடா நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் அது ஒரு மிக பெருமையான த பிரைட் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற அளவுக்கு அது போற்றி புகழ்ந்தாங்க. எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப இது வழியா வர்த்தகங்கள், எண்ணெய் வர்த்தகமோ மற்ற வர்த்தகங்களோ எல்லாமே போக ஆரம்பிச்சது, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையா போயிட்டு இருக்கு எல்லாமே. அப்ப கூட கேட்கலாம், ஏன் சார் இது முன்னாடி இதே மாதிரி ட்ரெயின் இதுவோ ட்ராக்கோ இல்லை வேற எதுவோ ரோடோ போட்டு நிலம் வழியாகவே ஏன் கொண்டு போக முடியாது அப்படின்னா, கப்பல் வழியாக கொண்டு போகக்கூடிய அட்வான்டேஜ்னா மிகப்பெரிய கொள்ளளவு கொண்டு. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1,33,000 பேரல் எண்ணெய் அப்படின்னா அது மிகப்பெரியது. அது வந்து ரோடு, டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின் இதெல்லாம் கொண்டு போறதெல்லாம் ரொம்ப நடைமுறையில் சாத்தியமில்லாத காரியம் அது. அதனால கப்பல்கள் தான் மிகப்பெரிய அளவிலான சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய அளவு. சரி, அதனாலதான் கப்பல் தான் எப்பவுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அது ஒரு பக்கம். இப்ப இந்த மாதிரி போற்றி புகழ்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன செய்யும்? என்னடா இது நம்மளே தவிர்த்துட்டாங்களா? பரவாயில்ல, தவிர்த்துட்டு போங்க. மீண்டும் ஈரான் புன்முறுவல் பூத்தது அப்படின்னு வல்லுநர்கள்லாம் எழுதுறாங்க. 2011 ஒரு தரம் புன்முறுவல் பூத்து ராணுவ பலத்தை அதிகரித்து கொண்டு தயார் நிலைக்கு ஆன ஈரான் இந்த ஃபுஜைரா வந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் புன்முறுவல் பூத்தது அப்படிங்க. இங்கதான் மிக மிக முக்கியமான செய்தி என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்கு? இப்ப 2026 பிப்ரவரி 28 போர் நடந்தது. இந்த போர்ல வெகுவான பாதிப்பு ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளதுங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. அது உண்மை. அதே மாதிரி ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கு, பதிலுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்கிறதையும் மறுக்க முடியாது. அவங்க எந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, இஸ்ரேல் மேல நேரடியான தாக்குதல் நடத்திருக்காங்க, சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 8 நாடுகள். இதுல குறிப்பா எதை வந்து ரொம்ப முக்கியமான தாக்குதல் எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா, துபாய் மேல துபாய் மேல நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, அங்கிருந்து வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்கும் துபாய்க்கும் ஃபுஜைராவுக்கும். இது எல்லாமே வந்து ஒரு இதுதான். ஃபுஜைரா வந்து உங்களுக்கு இன்னொரு எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல ஒரு 7-8 அமீர்கள் இருக்காங்க, அதனுடைய பார்ட் தான் இது. ஸோ ஆக மொத்தம் ஃபுஜைரால இருக்கிற ஒரு போர்ட்டை இவங்க சூஸ் பண்ணி அங்க இது மாதிரி பண்ணுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, துபாயில வந்து ஈரான் வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்றாங்க. அதை வந்து என்ன பண்றது? தாட் அப்படிங்கிறது. ஓகே, அதை உபயோகித்து பேட்ரியாட் மிசைல்ஸை யூஸ் பண்ணி வான்வெளியிலே அதை தடுத்து நிறுத்தி அதை செயலிழக்க வைக்கிறாங்க. கரெக்ட், ஃபைன், எல்லாமே இருக்கு. அது சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நெருப்பு கோலங்கள் வெடிச்சு இதுவாகுது, வான்வெளியிலேயே இதுவாகுது. ஆனா ஈரான் இந்த இடத்துல முக்கியமா ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி செஞ்சிருக்காங்க. என்ன சார் அருமையான ஸ்ட்ராட்டஜி? இது வந்து ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி தான். ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க மூளையை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறது அருமையான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்றேன் நான். அழிவு தான். அந்த அழிவு அருமையான அழிவுன்னு நான் சொல்லல. அவங்க உபயோகப்படுத்திய மெத்தட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தோணி இருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏவுகணைகளை அனுப்பும் போது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவினுடைய வான் தடுப்பு மூலமாக இது தடுக்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி தடுக்கப்பட்ட போது நெருப்பு கோலங்கள் இந்த ஃபுஜைரா மேல விழுந்திருக்கு. நல்லா கவனிங்க. ஃபுஜைரா மேல விழுந்த உடனே ஒரு சிறு பொறி போதும். இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த சிலிண்டர்லாம், கேஸ் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர்லாம் தானாவுக்கு பக்கத்துல, வாஷி அப்படிங்கிற மும்பை பக்கத்துல இருக்கு, நவி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கு. அங்க வந்து ஒரு ட்ரக் போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு சிலிண்டர்ல சிறு பொறி வந்து, நீங்க நம்பவே மாட்டீங்க, அப்படியே வானளாவ ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப சமீபத்தில் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. இப்ப நடந்தது சமீபத்தில் இந்த மாதிரி நடந்தது. ஸோ அந்த ஒரு சிறு பொறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுஜைரா மேல ஃபயர் ஆக்சிடென்ட் உண்டு பண்ணியிருக்கு. எல்லாமே ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆயில், கேஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் வெடிச்சு செதறி இருக்கு. மிகப்பெரிய சேதம் உண்டாயிருக்கு. உடனே யுஏஇ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க உடனே அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கதையை. இவங்க கதையை முடிக்கலாம். ஆனா அங்க லண்டன்ல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கதையை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்ப இப்பதான் ஸ்டோரியே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்டோரி அவங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய இன்சூரர்ஸ், அதாவது சாதாரணமாவே ஒரு 2 வீலர் இருந்தாலே அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லாம நம்மளால ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது. கப்பல் அப்படின்னு வரும்போது அதற்கான ஆபத்துக்கள் பலதும் இருக்கும்போது இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை.
சரி, இந்த இன்சூரன்ஸை உலக அளவில் இன்னைக்கு மிக அதிக அளவில் 75-80% அப்படின்னு கூட சொல்லலாம். அது எங்கிருந்து அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் உருவாகுது? அதாவது அந்தந்த நாட்டில் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். இப்போ உதாரணமா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பிரைவேட் செக்டார்ல நிறைய கம்பெனி இருக்கு. பப்ளிக் செக்டார்ல நியூ இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கு, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்கு, ஓரியன்டல் இன்சூரன்ஸ், 4 அரசு சார்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க எல்லாம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. கப்பல் போக்குவரத்து, அதுல இருக்கிற சரக்கு, அந்த ஹல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, மற்ற எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா கிளாஸஸ்லாம் இருக்கு. அதுபடி இன்சூரன்ஸ் கொடுக்கப்படும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை தாங்களே வச்சுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த இன்சூரன்ஸ் தாங்க பண்ணினதை ரீஇன்சூரன்ஸ் சொல்லிட்டு வெளிநாட்டு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி மேல கொடுத்து அங்கேருந்து ஒரு பிரீமியம் கட்டி ஒரு பாலிசி வச்சுப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு கிளைம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டு ரீஇன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து கிளைமை வாங்கி தங்க கம்பெனி மூலமா எந்த கப்பல் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது நடைமுறையில சாதாரணமா இருக்கக்கூடியதான். இது இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே நல்லா தரவா தெரியும். நான் சும்மா டச் அண்ட் கோ முறையில தான் இதை பேசியிருக்கேன். நான் இந்தியாலையும் ஒரு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஜிஐசி ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய ரீஇன்சூரன்ஸ் கம்பெனின்னு பேரு. அது முன்னாடி வெறும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனா தான் இருந்தது. இப்பதான் அதை ரீஇன்சூரன்ஸ் மாத்திருக்காங்க. அந்த ஜிஐசி உலகத்துல லண்டன்ல இருக்கக்கூடிய லாய்டு அப்படின்னு மிக மிக பிரபலமான கம்பெனி, இது இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க அது தவிர 1-2 கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க தான் மிக மிக முக்கியமான ரீஇன்சூரன்ஸ் செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள். அவங்க எப்ப ஒரு சிறு பொறி ஃபுஜைரா போர்ட் மேல விழுந்து அங்க இருக்கிற எண்ணெய் கிடங்குகள் பாதிப்புக்கு உள்ளாச்சோ, உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெட் பிளாக் அப்படின்னு கொடியை தூக்கிட்டாங்க, செங்கொடியை தூக்கிட்டாங்க. கம்யூனிஸ்டா இல்ல, இது வேற ரெட் பிளாக், இது ஆபத்து அபாய ரெட் பிளாக். அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் நம்பர் 1 எவ்வளவு பிரீமியம் வைக்கணும், எந்த மாதிரி ஷிப்பு, அதனுடைய ஹல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அமைப்பு, அதனுடைய பாதுகாப்பு, இதெல்லாமே எப்படி, இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மதிப்பீடு செய்வாங்க. அந்த மதிப்பீடின் படிதான் இன்சூரன்ஸினுடைய பிரீமியம் செய்யப்படும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சரக்குகளுக்கான பிரீமியம், இது எல்லாமே அவங்க ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதை யாரு செய்வாங்க அப்படின்னா ஒரு சிறிய கேரியருக்கான தகவல் இது. அதாவது நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு கேரியர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சிறு தகவல் இது. அதுல என்ன அப்படின்னா அக்சூரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல உங்களுக்கு லண்டன்ல முக்கியமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் அக்சூரியன்ஸ், IFOA அப்படின்னு, இது லண்டன்ல இருக்கு. அதே மாதிரி இந்தியாலையுமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்சூரியர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு. இந்த அக்சூரியல் சயின்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பு இது. அதை படிச்சவங்களுக்குலாம் ஆரம்ப கட்ட சம்பளமே லட்சங்கள்ல கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த பிரீமியத்தையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சார்ந்தது எல்லாமே பியூர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதை ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒன்று பியூர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம், அது விட்டுடுங்க, அது நடக்காது. ஆனா பியூர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல என்ன உங்களுக்கு முக்கியமான அடிப்படையான குவாலிஃபிகேஷன் தேவைன்னா மேத்தமேட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கம்பல்சரியா தேவை. அது இருந்தாதான் இந்த படிப்பை நீங்க படிக்க. இந்த படிப்பை முடிச்சு இது எப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்சூரியல்ஸ் ஆஃப் இந்தியாவோ இல்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் அக்சூரியல்ஸ், அது லண்டன்ல இருக்கிறது. லண்டன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த குவாலிஃபிகேஷன் மிக பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது. அதை படிச்சு வெளியில வர்றது, சக்சஸ்ஃபுல்லா வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த CA மாதிரி தான் அதுவும் ரொம்ப கஷ்டமானது. ஆனா மிகப்பெரிய ஒரு அருமையான கேரியர். அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பல பேர், ஏன்னா இவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் அது இது இந்த மாதிரி தான் போவாங்க, டாக்டர் இன்ஜினியர்னு. ஆனா இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் இந்த ஆக்சுவரியல்ஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆக்சுவரியன்ஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி டிமாண்ட் வேற யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல். ஏன்னா நான் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான கேரியர்லாம் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அதனால இப்ப அது ஞாபகம் வந்தது, உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பிள்ளைகளையோ உங்கள் மகள்களையோ இந்த ஆக்சுவரியல் கோர்ஸையும் நீங்க படிக்க வைக்கலாம். கொஞ்சம் கஷ்டமானது, ஆனால் நல்ல கேரியர் இருக்கக்கூடிய ஒரு
இது ஓகே, வேலை வாய்ப்பு மிக அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் எல்லாமே கிடைக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு கூட. ஸோ இப்போ அந்த ஆக்சுரியன்ஸ் லண்டன்ல லாய்டில் இருக்கிற ஆக்சுரியன்ஸ்லாம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. இந்த ஃபோர்ஸ் மேஜூர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதாவது பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி, அதாவது ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வார் அதில் ஒன்று முக்கியமானது, ஃபோர்ஸ் மேஜூர் கொண்டு வந்துடுவாங்க. போர் வந்ததுன்னா எந்த விதமான இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுபடாது. அதில் கிளாஸ் போட்டிருப்பாங்க. நம்மளால அதெல்லாம் படிச்சு, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், யார் உட்காந்து படிக்கிறது? அதுக்குன்னு ஆஃபீஸில் ஆளை வச்சு உட்கார வச்சு படிச்சு தான் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாய்டு வந்து லண்டன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபுஜைரா வல்னரபிலிட்டி ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று போட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாதாரணமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ₹100 ஒரு ப்ரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபியூஜைரா வல்னரபிலிட்டி ப்ரீமியம் எப்படி இருக்கும்னா ₹10,000 ஆயிடுது, 100 மடங்கு அதிகமாக்கிடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்கணும் அதுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சரக்கு போக்குவரத்து இருக்கு. அதனால ஃபியூஜைரா வல்னரபிலிட்டி ப்ரீமியம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண உடனே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கப்பல்களுக்கு, குறிப்பாக எண்ணெய் கப்பல்களுக்கு, மற்ற சரக்கு கப்பல்களுக்கு, அதுவும் குறிப்பா இந்த ஸ்ட்ரெயிட் ஹோர்மூஸ் வழியா வரக்கூடிய கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதையே நிறுத்தி விட்டார்கள். அப்படிங்கிறத தடை செய்து விட்டார்கள், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஆபத்து. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரு கப்பல் கூட ஒரு இன்ச்சு கூட கடல்ல நகர முடியாது. அது கொடுக்க மாட்டாங்க, அவங்க நகர விட மாட்டாங்க, போர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, சரக்கு ஏற முடியாது, கப்பல் கேப்டனே ரெஃப்யூஸ் பண்ணிடுவார், நகர மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எப்படி நமது வாகனங்களுக்கு, காருக்கோ பைக்குக்கோ இன்சூரன்ஸ் இல்லைன்னா நம்ம வண்டி ஓட்ட முடியாதோ, அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா கப்பல்கள் நகராது. இதுதான் முக்கியமான செய்தி. இதனால தான் மெயினா கப்பல் போக்குவரத்து, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா வரக்கூடிய கப்பல் போக்குவரத்தும், அதனால நடக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் கேஸ் வர்த்தகங்களோ மற்ற வர்த்தகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தடைபட்டு அப்படியே நின்று போயிருக்கு. இதனாலதான் தட்டுப்பாடு, இதனாலதான் பலவிதமான பொருளாதார சங்கடங்கள்லாம் உருவாயிருக்கே தவிர வேற எந்த காரணம். இன்சூரன்ஸ் தான் மிக மிக முக்கியமானது. இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்ல ஆக்சுரியன்ஸ் அந்த பிரீமியத்தை யாரு முடிவு செய்யறாங்களோ, அனலைஸ் எல்லாம் பண்ணி முடிவு செய்ய, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ போர்ல பெரிய மாவீரன், எங்கிட்ட இந்த ஆயுதம் இருக்கு, இன்டர்செப்டர் இருக்கு, நான் வான்வெளியிலேயே தாக்குதல் நடத்திடுவேன், எங்கிட்ட சொபஸ்டிகேட்டட் ட்ரோன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆக்சுரியன்ஸ், மதிப்பீடு செய்வர்களை பொறுத்த வரைக்கும் ஆபத்து எவ்வளவு, ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளவு, அதுதான் முக்கியம். தம்ம தூண்டு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தா கூட ஐயோ அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. இப்ப ஃபுஜைராவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அரபு நாடுகள்லாம் என்ன நினைச்சாங்க, அமெரிக்காவும் அரபு நாடுகளும் சேர்ந்து அப்பாடி துபாய் போர்ட்டை தவிர்த்துட்டோம், ஸ்ட்ரெயிட் ஹார்மோஸையும் தவிர்த்துட்டோம், ஃபுஜைரா வழியா நம்ம அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியா போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஈரானுடைய புன்வருவலுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிச்சு. ஈரான் வந்து ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. யாரு ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க? இன்சூரன்ஸ் கம்பெனி, லண்டன்ல இருக்கிற லாய்டு போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனி ஹோர்மோஸை க்ளோஸ். அதுதான் முக்கியமான செய்தி நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாருக்குமே என்னன்னா, உலகத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வருவாங்க. புவிசார் அரசியல், உலகத்துல வர்த்தகங்கள் என்னென்ன மாதிரி, அதை தவிர ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இண்டஸ்ட்ரியெல்லாம் எந்தெந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, புதிய கண்டுபிடிகள், இதுல கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விட அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, காது ரொம்ப கூர்மையா இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன சலசலப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அது கேட்டாலே ஐயோ ஆபத்து ஏதோ இருக்கு போல இருக்கு, பிரீமியத்தை அதிகப்படுத்து, இல்லையா இன்சூரன்ஸை கொடுக்காத, அந்த அளவுக்கு கூர்மையான திறன் உடையவர்கள் அவங்க. ஸோ ஆக மொத்தம் இது வந்து போர், அந்த போர்ல ஒவ்வொருத்தருடைய திறமை, அதனால நான் சாதிச்சிருவேன், வெற்றி தோல்வி அதை சார்ந்ததே கிடையாது. இது பியூர்லி ரிஸ்க் ஃபேக்டர், இன்சூரன்ஸ் சார்ந்தது, அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அதை யாராலையும் எதுவும் செய்ய முடியும். இதுதான் உண்மையான தகவல். ஸோ அதனால இதை வேற ஒரு ஆங்கிள் உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக இத்தனை தகவலையும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும். எனக்காக பொறுத்திருந்து முழு வீடியோவையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோம். இதுல கண்டிப்பா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா,
திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர் என்னுடைய உற்ற நண்பர் மாதிரி. அவர் இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில பல 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். அவருக்கு இதை பத்தின முழு விவரமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவருடைய கருத்துக்களை படிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சார், உங்க கருத்துக்களை போடுங்க. மற்றவங்களும் அவருடைய கருத்துக்களை படித்தீங்கன்னா இன்னும் நல்ல புரிதல் கிடைக்கும். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.